இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீல் அலைன்மெண்ட் என்ன, உங்களோட காருக்கு எப்போ வீல் அலைன்மெண்ட் பண்ணணும், அதை எப்படி நீங்களாவே உணர்ந்து கொள்ற உங்களோட காரை வீல் அலைன்மெண்ட் பண்ணணுமா தேவையில்லையான்றது. ரைட், ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். ஃபர்ஸ்டா வீல் அலைன்மெண்ட்டா என்னன்னு பார்த்தோம்னா, வீல் அலைன்மெண்ட் என்றால் ஒரு வாகனத்தோட வீலை அந்த வாகனம் ஓடுற பாதைக்கு செங்குத்தாகவும் சமாந்தரமாகவும் இருக்கத்தக்கதாக செயற்படுகின்ற மாற்றங்கள் வீல் அலைன்மெண்ட் என்று அழைக்கப்படும். உங்களோட கார்ல வீல் அலைன்மெண்ட்ல பிரச்சனை இருக்குண்டா என்னென்ன வகையான பிரச்சனை உங்களுக்கு உருவாகும்ன்றதை பார்ப்போம். உங்களோட காரோட டயர் ஒரு பக்கமா தேய வலிக்கிடும், அது முதலாவது ஒரு பெரிய எஃபெக்ட். அடுத்ததா வர பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, உங்களோட காரை ஒரு ஜங்ஷன்ல வெட்ட போகும்போது உங்களுக்கு ஸ்மூத்னஸ் இருக்காது. கார் டயர் ஒரு பக்கமா இழுத்து வாராப்பிலேயோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங், ஒரு ஸ்மூத்தான டிரைவிங் அது தராது. ஸோ அப்படியான கட்டத்திலையும் உங்களுக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம், உங்களோட காருக்கு வீல் அலைன்மெண்ட் செய்யணுமெண்டு. அடுத்ததா பார்த்தோம்னா, ஒரு நேரான பாதையில் உங்களோட வாகனத்தை ஓடும்போது உங்களோட ஸ்டியரிங் வீல்ல இருந்து கையை எடுத்தீங்கன்னா உங்களோட வாகனம் இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ ஓட வலிக்கிடும். அப்படியான சந்தர்ப்பங்களும் வீல் அலைன்மெண்ட் பிரச்சனை இருந்தால் அது உருவாகும். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஒரு நேரான பாதையில் உங்களோட ஸ்டியரிங்கை நேராக பிடிக்கக்குள்ள உங்களோட வாகனம் நேரே போகாது. அதாவது உங்களோட வாகனம் நேரே போகும்போது உங்களோட ஸ்டியரிங் வீல் உங்களோட வாகனத்துக்கு சரியான சென்டராக இருக்காது. அதாவது ஆஃப் தி சென்டர் என்று சொல்லுவாங்க. ஸ்டியரிங் சென்டரை விட்டு கொஞ்சம் விலத்தி இருக்கு. இதுவும் ஒரு வீல் அலைன்மெண்டால உருவாகிற பிரச்சனை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கார் ஓனரா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்மளோட ஸ்டியரிங் வீல் ஒரு பக்கம் இழுக்குதா இல்லாட்டி பாதையில செல்லக்குள்ள ஸ்டியரிங் நேர் இல்லாம இருக்குதாண்டது. இது ரெண்டும் வித்தியாசம். ஒரு பக்கம் இழுக்கிறதும் ஸ்டியரிங் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறதும் வித்தியாசம். இதை நீங்க ஒரு கார் ஓனரா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். வீல் அலைன்மெண்ட் தவிர ஒரு பக்கம் இழுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கும். உங்களோட கார் டயர்ல காத்தோட அழுத்தம் சரியில்லாம இருந்தா, உங்களோட டயர் ப்ரெஷர் சரியான அளவுக்கு இல்லாம இருந்தாலும் உங்களோட வாகனம் ஒரு பக்கம் இழுத்து ஓட வலிக்கிடும். அப்போ உங்களோட வாகனம் ஃபர்ஸ்டா ஒரு பக்கம் இழுக்குதுன்னா நீங்க உங்களோட காரோட டயர்ல ப்ரெஷரை ஏர் ப்ரெஷரை செக் பண்ணுங்க. உங்களோட காரோட டயர் ஏர் ப்ரெஷர் கரெக்டா இருந்தும் ஒரு பக்கம் இழுக்குதுண்டா அது எலைமெண்ட்ல பிரச்சனை. இல்லாட்டி உங்களோட காரோட டயர் ப்ரெஷரை சரி பண்ணின பிறகு, அதாவது கார் ப்ரெஷரை செக் பண்ண பிறகு உங்களோட கார் ஒரு பக்கம் இழுக்கல நேரே ஓடுதுண்டா அது உங்களோட காற்று உங்களோட டயர்ல காற்று காணாதால வந்த பிரச்சனை. இது தவிர உங்களோட வாகனத்துல அடிக்கடி நீங்க செக் பண்ணிக்கொள்ளணும், சஸ்பென்ஷன் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, புஷ்ஷுகள் நல்லா இருக்கா. உங்களோட சஸ்பென்ஷன் பார்ட்ஸில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் உங்களோட எலைமெண்ட் சரியாக இருந்தால் கூட உங்களோட வாகனத்தோட டயரை ஒரு பக்கமாக தேய்க்க வலிக்கிடும். ஸோ ஒவ்வொரு 5000க்கு ஒருக்கா மைலேஜ், ஒவ்வொரு 5000 சர்வீஸுக்கு ஒருக்கா நீங்கள் உங்களோட வாகனத்தில் லோவர் ஆர்ம் போல்ட் ஜாயிண்ட், அப்பர் ஆர்ம் போல்ட் ஜாயிண்ட் எல்லாமே சஸ்பென்ஷன் பார்ட்ஸ் அவ்வளவும் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு விஷயம், டயரை தேய்க்கிறதுக்கு முக்கியமான வாகனத்தோட ஷொக் அப்சர்வர் சரியாக வேலை செய்யாட்டியும் வாகனத்தோட டயரில் சில தேய்மானங்கள் தெரியும். அப்போ உங்களோட ஷொக் அப்சர்வரும் நல்லா இருக்கணும். அதோட வீல் அலைன்மெண்ட் செஞ்சால் தான் உங்களோட டயரை நீண்ட நாளைக்கு உங்களால் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எல்லாரும் கார்ஸ் மட்டும் பாவிக்கிறேன்னு சொல்ல முடியாது. சிலாக்கள் எஸ்யூவி பாவிப்பாங்க, சிலாக்கள் பிக்கப் பாவிப்பாங்க, சிலாக்கள் வேன் அதுகள் பாவிப்பாங்க. ஸோ இப்படியான வாகனங்களுக்கு எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும்னு நினைச்சோம்னா, கார் எடுத்தோம்னா 5000 to 10,000 மட்டும் அலைன்மெண்ட் பார்க்கலாம். உங்களோட சாதாரணமாக சொல்லணும்னா 1 lakhல நீங்கள் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,05,000 பாருங்க. மேக்ஸிமம் 1,10,000 பாருங்க. அதாவது 10,000 மைல்ஸ் கேப்புக்குள்ள காருக்கு வீல் அலைன்மெண்ட் செய்யணும். அதே நேரம் பிக்கப் ட்ரக் ஐட்டம், அதாவது பிக்கப் எஸ்யூவி அதுகள் எடுத்தோம்னா ஒவ்வொரு 5000க்கும் வீல் அலைன்மெண்ட் செய்ய வேண்டி வரும். ஏனெண்டா அதில் சஸ்பென்ஷன் கொஞ்சம் வித்தியாசம், அலைன்மெண்ட் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதோட பிக்கப் எஸ்யூவிகள் எடுத்தோம்னா நம்ம ரஃப் ரோட்ஸில் கூட யூஸ் பண்ணுவோம். அப்போ ரஃப் ரோட்ஸில் கூட யூஸ் பண்ணுறதாலையும் அலைன்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் கூட. அதனாடி ஒவ்வொரு 5000க்கு ஒருக்கா வீல் அலைன்மெண்ட்டை செக் பண்ணணும். அதே மாதிரி தான் வேன் அதுகளையும் எடுத்துக்கொண்டோம்னா வேனும் 5000க்கு ஒருக்கா வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணணும். இல்லாட்டி உங்களோட டயரை தேய்கிறது உங்களால் தடுக்கிறது சரியான கஷ்டம். அதே நேரம் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் ஓனராக அடிக்கடி உங்களோட டயரை பார்த்துக்கொள்ளணும், என்ன ஒரு பக்கம் தேயுதா இல்லை நல்லா இருக்குதா என்றது. அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களோட டயர் ஒரு பக்கம் தேய்கிறது போல தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே உங்களோட வாகனத்தை வீல் அலைன்மெண்ட் பார்த்து உங்களோட டயர் தேய்மானத்தை வரை குறைத்து கொள்ளலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, உங்களோட வாகனத்தில் சஸ்பென்ஷன் சம்பந்தமான, அதாவது உங்களோட டயர்ல இருந்து ஸ்டியரிங் வரைக்கும் இருக்கிற பார்ட்ஸில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் மாற்றினா
ஏதாவது ஒரு பார்ட்ஸை கலட்டினாலோ உடனே வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும். அது உங்களோட சஸ்பென்ஷனில் ஏதாவது ஒரு பார்ட்ஸை லூஸ் பண்ணி கலட்ட போது அதில் வீல் அலைன்மெண்ட்டில் மாற்றங்களை கொண்டு வந்துடும். அப்போ நீங்கள் சஸ்பென்ஷன் பார்ட்டை ரிப்பேர் பண்ணி போட்டு வீல் அலைன்மெண்ட் பார்க்காம ஈவன் நீங்கள் சஸ்பென்ஷன் பார்ட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 டேஸுக்கு முதல்ல ஒரு 100 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே கூட வீல் அலைன்மெண்ட் பார்த்துருக்கலாம். அது வேறு ஸ்டோரி. உங்களோட சஸ்பென்ஷன் பார்ட்டில் ஏதாவது மாற்றங்களை செஞ்சீங்கன்னா நீங்கள் உடனடியாக வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணணும். இல்லாட்டி உங்களோட டயர் தேய்மானத்தை உங்களால் தடுக்க இயலாது. ஸோ ஏதாவது சஸ்பென்ஷன் பார்ட்டில் ரிப்பேர் பண்ணினீங்கன்னா உடனே வீல் அலைன்மெண்ட்டை செய்யுங்க. இப்போ எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் வீல் அலைன்மெண்ட் என்ன, ஏன் செய்கிற, என்னென்ன கண்டிஷனில் செய்யணும், என்னென்ன ரிப்பேர்ஸ் செஞ்சால் வீல் அலைன்மெண்ட் செய்யணும், என்ன மைலேஜுக்கு ஒருக்கா வீல் அலைன்மெண்ட் செய்யணும்ன்றதில் கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.